இப்போ நீங்க மீஷோல உங்க ப்ராடக்ட்ட செல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க செல்லர் அக்கவுண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது சரி, லிஸ்டிங் கிரியேட் பண்ணும்போது சரி, இல்ல ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணதுக்கு அப்புறமாவும் சரி, மீஷோல நமக்கு எந்தவித சார்ஜஸ்மே வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது மீஷோ எப்படி தான் ப்ராஃபிட் மேக் பண்றாங்க? இல்ல மீஷோ நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்கிறதுனால ஃபுல்லாவே ஃப்ரீயாவே இந்த ப்ராசஸ பண்றாங்களா? அப்படிலாம் கிடையாது. மீஷோ அவ்வளோ நல்லவலாம் இல்ல. மீஷோ வந்து நம்மள்ட்ட டைரக்ட்டா எந்த இடத்துலயுமே காசு கேட்க மாட்டாங்க. இன்டைரக்ட்டா நிறைய சார்ஜஸ் மீஷோல இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ட ஷிப் பண்ணும்போது ஒரு லாஜிஸ்டிக் டீம் வச்சு தானே ஷிப் பண்ணுவோம். மீஷோ வந்து அவங்களோட ஓன் லாஜிஸ்டிக் டீம் வச்சும் சரி, இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக் டீமோட ஒரு டை அப் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும். அடுத்தது மீஷோல இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட். மீஷோ வந்து அவங்களோட செல்லர்கிட்ட உங்க ப்ராடக்ட்டை நிறைய பேர்கிட்ட கொண்டுட்டு போய் எங்களோட வெப்சைட்ல காட்டுறோம், இதுக்காக எங்களுக்கு காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மீஷோ அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா நிறையவே மீஷோ ரன் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ல மீஷோ நம்மள வச்சு சம்பாதிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மீஷோ மால் மாதிரியான கான்செப்ட்ல நிறைய பிராண்டோட இன்டகிரேட் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் 2 to 5% வரையும் கமிஷன் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் கேஷ்னு இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. மீஷோல செல் பண்ற செல்லருக்கு இந்த இன்ஸ்டன்ட் கேஷ் மூலியமா மீஷோல இருக்கிற செல்லருக்கு அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணி அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மூலியமாவும் மீஷோ ஏர்ன் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த பிசினஸ் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.